இந்த அழகான ராமர் கிரீன் பட்டு சாரீக்கு வந்து ப்ளவுஸ் பத்தலை. ஸோ இதுக்கு வந்து என்ன கலர் எடுக்கலான்னு பார்த்தா மெரூன் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதாவது சில்க் காட்டனில் மெரூன் கலர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து அதுக்கு ஒரு லைனிங் எடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மயில் தோகை ப்ளூங்க, அழகான கலர். இதுக்கு பிங்க்கு பாருங்கள், சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் தனி ப்ளவுஸு. உங்களுக்கு ப்ளவுஸுக்கு பத்தலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி பட்டு சாரீக்கு வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து ஏதோ ஒரு மாடல் வந்து நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த சாரியோட கலர் வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வைக்கிறதுக்காக வந்து பாருங்கள் அந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், அந்த ராமர் கிரீன் பச்சை. இது வந்து ஒரு லேஸுங்க. இவ்வளோ தான் மெட்டீரியல் நமக்கு தேவையானது. இது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது வாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்போ எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக் பீஸை வந்து நம்ம வந்து எப்பவும் போல் சாதாரணமாக அடிச்சுக்கலாங்க. அடித்து திருப்ப வேண்டாம், நார்மலாக எப்பவும் போல் நம்ம அடிச்சுக்கலாம். பார்த்திங்களா, இது நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குண்டூசி குத்திக்கணும். சுற்றி வர குண்டூசி குத்தினோம்னா தான் அந்த சில்க் காட்டன் வந்து நகராமல் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஷேப்பும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாத்து, அதாவது நல்ல கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அழுங்காமல் கட் பண்ணி நம்ம பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இப்போ லைனிங் கிளாத்தும் நல்ல கிளாத்தும் அட்டாச் பண்ணியாச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதை அடித்து திருப்ப வேண்டாம், நார்மலாக தைக்கிற மாதிரியே தைச்சிக்கணுங்க. இதை எப்படி பேட்டர்ன் வைக்கிறதுங்கிற காமிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி தான் வந்து பேட்டர்ன் வைக்கிறது. இந்த துணி வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து 2 ஷோல்டர் மறைக்கிற மாதிரி துணி எடுத்தால் போதுங்க. இப்போ இது வந்து மேல் பக்கம், இது வந்து உள்பக்கம், அதாவது லைனிங் துணி, சரிங்களா. இது வந்து மேல் பக்கம் சில்க் காட்டன் துணி. டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்குங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது வந்து லைனிங் கிளாத். இப்போ லைனிங் கிளாத் பக்கம் நம்ம திருப்பி போட்டோங்களா. இப்போ என்ன பண்ணணும், அதாவது பின்பக்கமாக தான் இந்த பேட்டர்ன் வந்து துணியை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தைக்கிறதுக்கு. இது வந்து பட்டு துணியாகவும் இருக்கலாம். நமக்கு என்ன கிளாத் கிடைக்குதோ நம்ம இது ஒரு மாடலுக்காக தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நான், ஓகேங்களா. இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம லைனிங் கிளாத் மேலே வந்து நம்ம வைக்கிறோம், இந்த பேட்டர்ன் கிளாத்தை. இது வந்து ஷோல்டர் மறையிற அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வந்து சுற்றி வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த துணியை வந்து ஷோல்டர் மறையிற அளவுக்கு நீளமாக வச்சுட்டு இடுப்பு வரைக்குமே வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ, ரவுண்ட் நெக்கோ ஷேப்போ இல்லை பானை என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்தாக வந்து நம்ம துணியை போட்டு இந்த மாதிரி சுற்றி வர நம்ம பின் குத்திக்கலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, லைனிங் கிளாத் மேலே தான் பேட்டர்ன் கிளாத் வைக்கணும். வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த நல்ல பக்கம் இந்த ரவுண்ட் ஷேப் தெரியுதுங்களா, பச்சை கலர் வெளியில் தெரியுதுல்ல. ஸோ இது ஃபுல்லாக வந்து மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கணுங்க. அது மேலேயே அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதே ரவுண்டாக அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ஸ்டிச் பண்ணுறது 3 ஒன்றா போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தனித்தனியாக போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பச்சை கிளாத் வந்து எடுத்தாச்சு. இப்போ தான் வந்து நம்ம அர்க்காட் போடணுங்க அந்த நெக்குக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அர்க்காட் போடணும். அந்த அர்க்காட் போடுறதுலேயே ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா, கிராஸாக தான் சிஸ்ஸர் வச்சு நம்ம அட்காட் போடணுங்க. எந்த ப்ளவுஸ்லேயுமோ நேருக்கு நேர் வந்து அட்காட் போடக்கூடாது. கிராஸாக வந்து அந்த அட்காட் போட்டோம்னா தான் அந்த ஷேப் வந்து நல்லா வரும் திருப்பினோம்னா, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி போட்டு இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே திருப்பிக்கலாங்க. அட்காட் போட்டு நம்ம திருப்பிக்கணும். திருப்பி பார்க்கும்போது இது ஃப்ரண்ட் சைடு வந்துடுங்க. வந்துடுச்சா. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கழுத்துக்கு துணியெல்லாம் கொடுத்து தைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இது இப்போ தான் நம்ம அடித்து திருப்பி இருக்கிறோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம லேஸ் வச்சா போதும். அதனால் இதுக்கு வந்து தனியாக பைப்பிங் துணியெல்லாம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அவ்வளோதான். அதாவது இது ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேங்க, ஓகேங்களா. இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் நம்ம தைக்கிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் நெக் மாதிரி நம்ம வரையலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருப்பி இருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ஸ்டிப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுட்டு பாருங்கள், இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். ஒரு லீஃப் நெக் மாதிரி இந்த மாதிரி டிசைன்லேயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம போட்டுக்கலாம் கழுத்து வர்றதுக்கு, டிசைன் வரதுக்கு. இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக்கு போடுறேன். லீஃப் நெக் வேணும்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் வளைச்சோம்னா அதுக்கு பேர் தான் லீஃப் நெக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சு வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கணுங்க. இது வந்து சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி கிளாத் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி
போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு கேன்வாஸோ எதுவுமே தேவையில்லைங்க. கேன்வாஸ் இல்லாமையே தைக்கிறதுக்கு தான் இந்த டைப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு தனியாக கேன்வாஸ் வெட்டினோம்னா அதாவது ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரையல் பார்க்குற மாதிரி இருந்தோம்னா நமக்கு வராது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ அந்த ஒரு சைடு மட்டும் நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பி போட்ட அதில் நல்லா தட்டினோம்னு வைங்க, அதனோட அச்சு அதில் விழுந்துக்கும், இந்த சைடு விழுந்துக்கும். ஒரு சைடு வரைஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா மறு சைடும் அந்த அச்சு நம்ம விழுந்துக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த அச்சுலேயே மறுபடியும் கோடு போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் வந்துருச்சுங்களா? இது லீஃப் நெக்காக வரையலாம், இல்லை டிசைன் பண்ணி வரையலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாடல் போடுறேங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அச்சு, அது மேலேயே ஒரு தையல் போட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் மென்மேலும் இன்னும் நிறைய நான் வீடியோஸ் போடணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகளும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், அந்த தையல் போட்டோம் இல்லைங்களா, போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் துணியை ஃபுல்லாக நம்ம அப்படியே அந்த க்ரீன் கலர் துணி ஃபுல்லாக நம்ம வெட்டிக்கலாங்க. அதாவது தையலுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம வேஸ்ட்டாக அந்த துணியிலெல்லாம் நம்ம வெட்டிக்கலாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வெட்டணுங்க. இந்த மாதிரி நான் வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு உள்ள ப்ளவுஸுக்கான கட் பண்ணிட வேண்டாம். ஸோ அந்த கட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வெட்டணும். சிசர் வச்சு நம்ம வெட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதான். அந்த துணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ மேலே துணி பதிச்சாச்சுங்களா? பாருங்கள், ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் அதே மாதிரியே அந்த ரவுண்ட் நெக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அப்படியே பதிச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த அழகான லேஸ் வச்சு நம்ம அப்படி ரவுண்ட் நெக்கில் பதிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் பழகணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. இப்போ ஒரு சின்ன ஃப்ளார் சென்டரில் வைக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சில் அந்த சில்க் காட்டன் ப்ளவுஸில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கணும். 3 மடிப்பு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிசுரை கட் பண்ணி எட்டுங்க. இது அப்படியே திருப்பணும்னு வைங்க, உள்ளோடு திருப்பினோம்னா ஒரு மொக்கு மாதிரி வரும், ஒரு பூவோட இதழ் மாதிரி வரும். பாருங்கள், இது ஒரு அழகுக்காக வைக்கிறது தான், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். திருப்பும்போது இந்த மாதிரி வரும் பெட்டல். இந்த மாதிரி 5 எண்ணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சில்க் காட்டனில். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு இது ஊசி நூல் போட்டு நம்ம பூ கோர்க்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வருங்க. இந்த ஃப்ளவர் மாடல் நிறைய கிளாத்தில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒவ்வொரு டைப்பில் நான் கிளாத்தில் டிசைன் பண்ணி போடுறேன். நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொன்று, நான் ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஃப்ரீயாக ஸ்டார்டிங்கில் அதாவது பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் தைக்கிறோம், தையல் மட்டும்தான் எனக்கு போட தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேன்னு. ஸோ அது போடலாமா என்னங்கிறது நீங்கள் தான் எனக்கு என்கரேஜ் கொடுக்கணும். நீங்கள் போட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நான் போடுவேன். அது இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸுகளும் நான் போடுவேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சென்டரில் ஒரு கோல்டு பட்டன் வச்சுட்டேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த உள்ளுக்குள்ளே கேப் இருக்கிறனால இந்த குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக வச்சுருக்கேன் கோல்டு கலர் கிளாத்தில் வச்சு.
இப்போ மேலே வந்து அந்த இன்னொரு அதுக்குள்ளே வந்து இன்னொரு பேட்சும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வச்சுக்கலாங்க. இன்னரில் உள்ளுக்குள்ளே வருது இல்லைங்களா, அதுலேயும் கூட ஒரு பேட்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பேட்ச் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.